Hello guys, welcome to Lazy Bees. Hi guys. இங்கே செம மழை, சாதா மழை இல்லை, ஆலங்கட்டி மழை. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் உன் ஃப்ரெண்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ணி போறியா? ஆமாம், அவனு கார்டில் எழுதி தந்துட்டு அப்படியே போயிடுறேன். ஓகே, கார்டில் என்ன எழுதி தருவேன்? ஐ லவ் யூண்ணா. அது நான் அந்த கதை அது கிடையாது, சாரி. இங்க அதிகம் அதிகம், நம்ம அப்படி கிடையாது. ஆமா, நாங்க போன வீடியோல சொன்ன மாதிரி எப்படி வீடு வந்துட்டு இங்க ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி இங்க எல்ஜிபிடிக்கும் ரொம்ப ஃபேமஸ். அதான் சொல்லிட்டேன், நீ எப்படி பெருசா விரிவாக்கம் பண்ணி சொல்லணும்ல. இல்ல, சில பேர்த்துக்கு புரியற மாதிரி சொன்னேன். இப்போ கரனுக்கு சுசு வருது, சோ நாங்க சுசு போறோம். அத வீடியோல காட்ட முடியுமான்னு தெரியல. சரி, ஒரு போஸ் கொடுங்க, அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? எல்லாம் பணம் படிக்கிறது. ஒத்துக்கிட்டானா காட்டுறோம். இங்க வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் இப்படிதான் இருக்கும். இவன் அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்கிறான். அப்போ அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு நடந்ததுன்னா அங்கே வந்துட்டு கிரீன் லைட் எரியும். ஸோ அது எரிஞ்சதுன்னா உள்ள யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஆனா என்ன உள்ள ஒருத்தர் இருந்திருக்கான், இவன் பெப்பர் பேன் திறந்துட்டு உள்ள போயிட்டான். இது அந்த கிரீன் லைட். இந்த டோர்ல ரெட் எரியுதா, இங்க கிரீன். இப்போ ரெட் ஆயிடுச்சு. பாத்துட்டியாடா? கைதான் கழுவிட்டு இருந்தோம், பாத்துருந்தா செத்துருப்பேன். தூக்கம் போயிரு நைட்டு. இதுதான் கேம்பிரிட்ஜோட பஸ் ஸ்டாப். சாரி, உனக்கு என்ன ஆனா என்ன அப்படின்னு நான் அப்படியே போயிடுவேன். அவ்வளவுதான். ஒரு ஃபுல்லா கிரிக்கெட் இருக்கா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒன்னும் இல்ல, சாமி படம் அடிச்சாலும் மூத்திரம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், அதுதான், ஒண்ணும் கிடையாது. சூப்பரா இருக்கான பாக்கிறதுக்கு. இந்த பைக் தான் வாங்கணும். இந்த பைக்கா? என்ன பைக் இது? BMW டைகர், ட்ரங்க் டைகர். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. மீன்பாடி வண்டி. நான் 2 வயசு குழந்தையா? கேம்பிரிட்ஜ் இங்க வந்த நாள்ல இருந்து நீ என்ன இந்த மொத்த கேம்பிரிட்ஜ் நடத்தியே காமிச்சான். ஒரு நாள் இவனை நம்பி லைக் இங்கிருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு போனான். எப்போ நைட் ஒரு போயிட்டு ஏதோ அவனோட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நடக்கிற 40 நிமிஷமா நடக்கிறேன். 5 கிலோமீட்டர்ஸ் தான், ஜஸ்ட் 5 கிலோமீட்டர்ஸ். ஆனா அவன் ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான். கிட்டத்தட்ட போறதுக்கு மட்டுமே 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுதான் அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து வந்தேன், இனிமே கூட நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. நீங்க ஸ்பீடுக்கு நடந்தீங்கன்னா 20 மினிட்ஸ், மெதுவா நடந்தீங்கன்னா 40 மினிட்ஸ். சொல்லு. ஐயோ, இதெல்லாம் அது ஜிலேபி கொண்ட. இதுதான் பண்டிங். எவ்வளவு தூரம்டா? 5 மினிட்ஸ் தான். சொல்லு, எனக்கு சத்தியமா சொல்லு. இப்படிதாண்டா அரை மணி நேரமா சொல்றேன். One hour later. 5 மினிட்ஸ் தான் இங்க இருந்து. வருவீங்கன்னு பார்த்தா வராம செத்த போன மாதிரி படுத்துருக்கீங்க. மறுபடியும் முதல்ல சாமி, வயசான மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பாட்டி கூட ஜாலியா நடக்குதுங்கெல்லாம், நீங்க என்னன்னா செத்த போன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் 5 நிமிஷம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40 நிமிஷமா நடக்க வச்சுட்டு இருக்கிறான். இதுல என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. அவருக்கு ஒரு 1/2 hour நடக்கிறதுல சாமி மேல சத்தியம் பண்ணி அவ்வளவு நிமிஷம் இருக்குன்னு.
இன்னும் கரெக்டா ஒரு 5 minutes தான் இருக்கு. போலாம். கேசல் மவுண்ட்டுக்கு நம்ம வந்துருக்கோம். கேசல் மவுண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு கேம்பிரிட்ஜோட ஃபர்ஸ்ட் மறந்துட்டியா? கேசல் வந்துட்டு இங்கே தான் பில்ட் பண்ணாங்க. இந்த இயர் ஆஃப் 1068. ஹிஸ்டரியில வந்து இது 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கு. எஸ்டிடின்னா வரலாறு தானே. அந்த வரலாறு மலை மேல இருக்கிறது மொத்த கேம்பிரிட்ஜ்ல மண்டை வீங்கின மாதிரி இருக்கிற இடம் அது மட்டும். இந்த இடம். ஸோ இந்த இதுக்கு மேலே போய் காமிக்கிறோம். பட் இங்கிருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 90% கேம்பிரிட்ஜ் வந்துட்டு இங்கிருந்தே தெரியும். ஆமா. அதையும் நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். அது குட்டி ஊர் தான். ஆமா, ஊரும் கொஞ்சம் குட்டி தான். இப்படிதான் இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். நம்ம இங்கே எங்கேயோ இருக்கிறோம். இங்கே இருக்கோமா? இங்கே இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருந்துச்சு. இங்கே ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு, ஒரு பீச் இருந்தது. ஸோ இங்கே ஏறி இங்கே போயிட்டு, ஆனால் இந்த மாதிரி பில்டிங் இப்போ கிடையாது, எல்லாம் இடிஞ்சிருச்சு. சம்திங் ஹேப்பன். ஸோ மேலே போயிட்டு காமிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு தடவை வந்தப்போ இங்கே ஒரு ஈவினிங் டைம் மாதிரி, மீன் லைக் டார்க் வின்டர் டைம் அது. ஸோ நல்லா டார்க்காக இருக்கும். அப்போ நிறையா ஃபாக்ஸ், நரி அந்த மாதிரி நிறையா பார்க்கலாம் இங்கே. நடி குட்டி இருந்துச்சு, அது தூக்க போனாரு, கடிச்சிருச்சு. ஆமாம், கடிக்க வந்துச்சு. இல்லை 2 பார்த்துருக்கு. இந்த வழியிலையும் ஏறலாம். பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதை. நம்ம ஸ்டெப்லேயே ஏறிடலாம். அதுதான் நல்லது. சிங்கப்பாதை. ஆமாம், இப்போ தலை விழுகல, அதனால அந்த சிங்கப்பாதையை அவாய்ட் பண்ணிட்டு பூப்பாதையில் போயிட்டு இருக்கோம். ஒரு ஜிம்மு முடிச்சுட்டு பண்ற வேலையா இதெல்லாம். ஆமா, டெய்லி ஒரு வேலையா போச்சு. நான் இங்க உளுந்து கிடப்பேன், பொறுக்கிட்டு போங்க அந்த மாதிரிதான். இங்க பாரு கொய்யா பழம் சொல்லி கேட்டுதான் எடுத்து சாப்பிட்டு பாரு, கன்ஃபார்ம் பண்ணிடலாம். செத்துருவேன் தானே, வாயில நுரத்தள்ளி கிடப்பு. என்னன்னு தெரியல. ஆப்பிள்டா. ஓகே, சாரி, இது ஆப்பிள். ஆமா, கூட்டு போய் காமிச்சோன்னா பேராசிட்டமால் சாப்பிடுங்க சரியாயிடும்ன்றாங்க. இது ஆப்பிள். ஸோ இப்போதான் பட்டா இருக்கு. முளையிலே கிள்ளி இருந்துருங்க. இல்லை, இது நம்ம இந்த சீக்வன்ஸோட, இந்த வீடியோ சீக்வன்ஸோட எப்போது ஏதோ ஒரு வீடியோவில் வந்துட்டு இதை பறித்து கரண்ட் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ காமிக்கிறோம். பார்ட்டி பண்ணுறதுக்கு 3 கிளாஸ் வச்சுருக்காங்க, கலர் வச்சுருக்காங்க. பெருசாக தான் கலக்கி வச்சுருக்கணுங்களோ. நல்லா இருக்கும். செமையா இருக்குல்ல இங்கேருந்து பார்க்கறதுக்கு. கேமரால எவ்வளோ அழகா தெரியுதுன்னு தெரியல, பட் ரொம்ப அழகா இருக்கும் இங்கேருந்து பார்க்க. அப்புறம் வந்து இந்த டைலாக் தான் போடணும். இவர் தான் காரணம், இவருக்கு இதான் வேலை. நான் இல்ல, இவன் தான். இவன் இல்ல, நான் இல்ல, நான் தான். உங்களுக்காக இப்ப சிங்கப்பாதையில இறங்க ட்ரை பண்ண போறோம். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. வந்து ஷோல்டர் ஏற்கனவே உடச்சிருக்கு, அடுத்து கழட்டி வச்சிருவாங்க தனியா, அவ்வளவுதான். டேமேஜ் பண்ணிட்டே இருக்கானே. பத்து நடக்க முடியாது நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல இருக்கு. அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.